இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா பார்க்காம என்னாலும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. நானே போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து. வேண்டாம்மா, ஐயா எப்படி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவார். கவலைப்படாது. எந்திரிம்மா, போய் மோகம் கழிட்டு வந்து சாப்பிடு. ஆயா, ஆயா. ராத்திரி நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமா, ஐயா எங்க? இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்படியா? முதல்ல நாங்க ஐயாவை பார்த்து வரோம். நடக்கும். நீங்களா வந்துட்டீங்களா? ஐயா இங்க எல்லா விவரம் சொல்லிட்டாரு. வாயை மூடு. எங்க அந்த பொண்ணு? மாடியில இருக்கு. இருங்க. அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் பொண்ணை கடத்திட்டு போய் வந்திருக்கீங்க. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, உனக்கு என்ன விளக்க வேண்டியது? நீங்க திருந்திட்டதா சொல்லி கண்ணீர் விட்டீங்களே, அது பொய்யா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன ஏமாத்தமா அப்படி சொன்னீங்க? ஏன் நிக்கிறீங்க? போங்க. தொட்டதுக்கெல்லாம் தூ தூன்னு துப்புவீங்களே, இப்ப நீங்க செய்ய போற காரியத்தை பார்த்து இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து உங்களை காரி துப்ப போகுது. பெத்த தகப்பனாரே பொண்ணை கடத்திக்கிட்டு போனாருங்கிற பழிச்சொல்லுக்கும் பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாக போறீங்களா? போங்க. எந்த பொண்ணால உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும் சொன்னீங்களோ அதே பொண்ணை கடத்திக்கிட்டு போய் உண்மையிலேயே தலைகுனிஞ்சு நிக்க போறீங்களா? ஐயோ, அது உங்க பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க, நம்ம பொண்ணு. அந்த குழந்தைய நான் அனாதை விடுதலையில சேர்த்தேன். அங்கிருந்துதான் இந்த வீட்டு முதலாளி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தாரு. குழந்தைய பிரிஞ்சு துடிச்சுக்கிட்டு இருந்த என்ன கடவுள் என் பொண்ணுகிட்டே கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா விதி அம்மாங்கிற விலாசத்தை மாத்தி ஆயான்னு எழுதி வச்சிருந்தது. அந்த தலையெடுத்து நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க மாறிச்சு. நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு ஏன் மகளா? அந்த பொண்ணு ஏன் மகளா? ஆமாங்க, இத சொல்ல சந்தர்ப்பம் இல்லாம தான் உங்களை தப்பிக்க வச்சு. குடிசையில பிறந்தாலும் அன்னைக்கு நான் சொன்னபடி இப்ப கோடீஸ்வரருடைய மகளா வளர்ந்து கோபுர துச்சியில கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பொண்ணோடைய கௌரவத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இன்ஸ்பெக்டர் உங்களை பத்தி கேட்ட போது இந்த பாவி நீங்க புரிஞ்ச இல்லன்னு சொன்னேன். எப்ப தாலி கட்ட புருஷனை இல்லேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சோ அப்பவே நான் உயிரை விட்டுருக்கணும். அப்படி செய்யாததுக்கு காரணம் நம்ம பொண்ணை பத்தின உண்மை உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஒன்னே ஒண்ணுதான். அதுக்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை தனியா சந்திக்க விரும்பினேன். நீங்க சம்மதிக்கல. இப்ப சொல்லிட்டேன். உங்க பொண்ணை மட்டும் இல்ல, அதனுடைய எதிர்காலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சது. இதோ உங்க காலடியிலே உயிரை விட்டுறேன். இல்லைங்க, இனியும் இந்த பாவி உயிரோட இருக்க கூடாது.
உங்க கையாலே என்ன கொண்டுடுங்க. பொன்னம்மா என்ன கொண்டுடுங்க. இல்ல பொன்னம்மா, சாக வேண்டியது நீ இல்ல பொன்னம்மா, சாக வேண்டியது நீ இல்ல. நீ உயிரோட இருக்கணும் பொன்னம்மா. ஒரு பெண்ணுடைய தியாகத்துக்கு எல்லை எதுன்னு கேட்டா அதுதான் இந்த பொன்னம்மான்னு உலகம் ஒண்ணு சுத்தி காட்டணும். புருஷனும் பிள்ளைய சிந்தனும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதுக்காக பெத்த மகளையே வளர்ப்பு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த நீ ஒரு பெண் தெய்வம், நீ ஒரு பெண் தெய்வம். அப்படி இந்த உலகம் ஒன்ன பாராட்டணும். அதுக்காகவாவது நீ வாழ்ந்தாகணும். சாக வேண்டியவன் நான் தான். ஏன் தெரியுமா, நமக்குள்ள நடந்த வாழ்க்கை போட்டியில நான் தோத்தவன், பெத்த மகளையே கடத்திட்டு போக வந்த கேவலமானவன். நீ சொன்னபடி இந்த உலகம் முழுது ஒன்னா சேர்ந்து என் முகத்துல காரி துப்புறதுக்கு முன்னாலே என் மகளை பார்த்து அம்மா அம்மா உன்னை பெற்றவன் நான் தான், என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன மன்னிச்சிருத்தாயே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். மகளே மகளே அப்பா நீயா? நான் யாரோ நினைச்சு காலை தட்டிட்டேன். போலீஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டியா? வா 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 வாப்பா போயிடலாம் வா. முதல்ல அந்த பெண்ணை விடுறா கண்டா. ஏன்பா? அது உன் கூட பிறந்த தங்கச்சிடா, தங்கச்சி. என்னப்பா கதைய மாத்திர? நான் இல்லடா, நீ எவ்வளவு நம்பி இந்த பாதகத்தையே துணிஞ்சியோ அவதான் உன் கதையை மாத்திட்டு அந்த ராமுவோட பஞ்சிட்டு ரெண்டு கண்ணாலையும் பார்த்து தாங்க ஓடி வந்தேன். ஒன்ன காப்பாத்த வந்த இடத்துல என் மகளையை காப்பாத்துறதுக்கு கடவுள் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாட்டா. என் கல்யாணத்தை முடிச்சு வைக்க கையால் ஆகாம போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப வந்து கதையை அழைக்கிறேன். நீ தயங்கிறப்பே உனக்கு இந்த காரியத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே பாத்துக்கிறேன். போப்பா. மறுபடியும் சொல்றேன், உன் தங்கச்சிடா. என் தங்கச்சி பிறந்தப்ப இறந்து போச்சு. அது ஆத்தங்கரையில புதைச்சிட்டா நீ சொல்லுவேன். நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஐயோ அப்ப பொய் சொன்னேன்டா, இப்ப உண்மையை சொல்றேன், என்ன நம்புடா. தங்கச்சின்னு சொன்னா அதை நம்பி விட்டுருவேன்னு இப்பதானே போய் சொல்றேன். இல்லடா சத்தியமா சொல்றேன், பெரிய சத்தியம். நான் சின்ன பையனா இருந்தப்ப சத்தியம் என்னன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்னேன்? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்திரத்துக்கு பேர் தான் சத்தியம். சொல்லல. ஐயோ அப்ப நீ எனக்கு கத்து கொடுத்த அச்சத்தை இப்ப என் வேலையே வீச பாக்குறியா? நடக்காது. அட பாவி, இப்ப நீ தள்ளி விட்டு வந்தியே, அதாண்டா உங்க அம்மா. டேய் அவ சொல்லித்தாண்டா எனக்கே தெரியுது என் மகன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே வந்து கேளுடா. நீ எங்க சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கூட பிறந்த தங்கச்சின் தெரியாம கொடிய குத்தத்துக்கு நீ ஆளாகிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். மன்னிக்கவே முடியாத உன்னுடைய பாவத்தின் பலனை இங்கேயே அனுபவிக்க வேண்டும் என்று ஜாக்கிரதை. என்ன உனக்கு தெரியுமில்ல, நான் உன் பிள்ளையா இருக்கலாம், ஆனா ஆபத்துல அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். என் வழியில குறுக்கிடு, தொழில குறுக்கிடு, வாழ்க்கையில குறுக்கிட்டேன். நீ வளர்த்த நன்மையை காப்பாற்றுறதுக்காக நான் வளர்த்த தீமையை நானே அழிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுட்டு பெரியவங்க தவறு செய்தா அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அதே தவறத்தான் செய்வாங்க. தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும்னு நீ சொன்ன, நான் இல்லைன்னு மறுத்தேன். நீ சொன்னபடிதான் நடந்தது. அன்னைக்கு உன் பிள்ளைக்கு நீ சூடு போட போறத நான் தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு அதே பிள்ளைய நானே கத்தியால குத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு பொன்னம்மா. என் பிள்ளையா? ஆமா பொன்னம்மா.
முத்து, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக பாவி இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தேன். முத்து முத்து, என்ன பாருடா, கண்ணை திறந்து என்ன பாருடா. என்ன தெரியல, என்ன தெரியல, நான் உங்க அம்மாடா, உங்க அம்மா. அம்மா அம்மா முத்து, அம்மா முத்து, அம்மா. அப்பா சொன்னது உண்மையா? அது என் தங்கச்சியா? ஆமா ஐயா, அது உன் கூட பிறந்த தங்கச்சிதான் ஐயா, தங்கச்சிதான். கடவுளே, பொன்னம்மா, ஐயா என் பிள்ளைய பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? பிள்ளைய நான் கத்தியால குத்திட்டேயா, கட்டையால குத்திட்டேன். கடவுளே, இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா உங்க குடும்பம் ஒன்னா சேரணும். அம்மா, அப்பா, அது என் தங்கச்சி. விட்டுரு. சார், நீங்க சொன்னபடி அந்த பொண்ணு பிரேதத்தை ஆஸ்பத்திரிக்கு பரிசோதனைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க 2 பேரையும் ரிமாண்ட் செய்துட்டு நேரா இங்க வந்துட்டோம். ஆல்ரைட், இவனை கொண்டு போங்க. என்ன நடந்தது? இவன் என் மகன். இவனுக்காகத்தான் நான் உங்ககிட்ட இருந்து தப்பி வந்தேன். ஆனா இங்க நடந்த போராட்டத்துல நானே இவனை கத்தியால குத்திட்டேன். நான் குத்தவாடி, என்ன கொண்டு போக. ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷத்துல சேர்ந்து மறு நிமிஷமே நாம பிரியணுமா? அப்பா, அப்பா, உன்னால எனக்கு தலைகுடிவு ஏற்படும் சொன்னேன். அதை நினைச்சு இப்போ உன் முகத்தை பார்க்க முடியாம நான் தலை குடிஞ்சு நிக்கிறேன். மன்னிச்சிருப்பா. அப்பா, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் அவதான். தங்கச்சி, தங்கச்சி, அம்மா, தங்கச்சி, அப்பா செஞ்சது சரிதாம்மா. எனக்கு இந்த தண்டனை வேணும்மா. அம்மா, தங்கச்சி, என்ன மன்னிச்சிருமா. எல்லாரும் என்ன அப்பாவோட அப்பாவை ஜாமீன்ல கூட்டுறதா உள்ள போனாலும் இன்னும் பணம் முடிச்சு வேலை வேற நெருங்கிட்டே இருக்குது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாலி வருது. இதோ வந்துட்டாங்க, வாங்க. சொல்லுங்க.